வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எஸ் ப்ரோ. 60,000 வியூஸ், அதாவது 100 வியூஸ்ல இருந்து 60,000 வியூஸ் வரைக்கும் நம்மளுடைய பெய்ட் யூடியூப் கைடன்ஸை ஜாயின் பண்ண ஒரு கிளையண்ட்டோட சேனல்ல நான் சிங்கிள் வீடியோல கொண்டு போனேன். நான் அந்த டாபிக் 60,000 வியூஸ் போன டாப்பிக்கை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை போஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற 7 அனாலிசிஸ் ப்ராசஸை நான் பண்ணேன். அப்படி என்ன அந்த 7 விஷயத்த பண்ணேன் பிஃபோர் போஸ்டிங் அப்படின்ற விஷயத்த இந்த கான்வர்சேஷன்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே ப்ரோ. ஸோ இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். இதை பார்க்காம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகவே போகாது. சரிங்களா? இதை செக் பண்ணியே ஆகணும். ஓகே ப்ரோ. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். நீங்களுமே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நம்ம பெய்ட் யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்போது அடுத்ததாக என்ன டாபிக் போடலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கீங்க? அடுத்து ஆஃப்டர் ஃபுட்டு தான் ப்ரோ. ஒர்க் அவுட்க்கு அப்புறம் ஆஃப்டர் ஃபுட்டு அந்த மாதிரி ப்ரோ. ஓகே. ஸோ ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் ஃபுட்டு அப்படின்ற டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு ஐடியாவில் இருக்கீங்க. ஐடியா ஆமாம் ப்ரோ. ஓகே. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு வர்ற தாட் எல்லாமே ஒரு ஐடியா தான். அதை உடனே இப்போ யூடியூப்பில் உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு 7 விஷயத்தை அனலைசிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்கள் டாப்பிக்கை வச்சு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு யூடியூப் சர்ச் பாக்ஸில் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆஃப்டர் ஒர்க் அவுட், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே, இருங்க. ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஃபுட் அப்படின்னு போடணும். சரிங்களா? ஸோ இதை போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக வந்து அப்படியே போயிட்டு கிளிக் பண்ணிடக்கூடாது. ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஃபுட் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிடக்கூடாது சர்ச் பாக்ஸில். ஃபர்ஸ்ட்டு கீழே வர்றது எல்லாமே ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா ஆடியன்ஸ் அதுக்கு முன்னாடி என்னென்ன சர்ச் பண்ணியிருக்காங்க இந்த நீங்கள் போடுற ஐடியாவை பேஸ் பண்ணி அப்படின்ற விஷயம் தான். சரிங்களா? இஃப் இன்கேஸ் நீங்கள் ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஃபுட்டுன்னு போடும்போது கீழே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுமே சென்டென்ஸ் வரல அப்படின்னா அங்கே டிமாண்ட் இல்லை அப்படின்றது அர்த்தம். சரிங்க. ஓகேவா? ஆனால் உங்கள் டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு, உங்கள் ஐடியாவை பொறுத்தளவுக்கு பேசிக்காக நிறைய விஷயம் வருது ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஃபுட் அப்படின்றது. அப்போது இதில் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற விஷயம் என்னன்னு பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட்டு ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஃபுட்டு ஃபார் வெயிட் கெயின் இருக்கு, மசில் கெயின் இருக்கு, வெயிட் லாஸ் இருக்கு. இந்த 3 விஷயத்தில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? வெயிட் கெயின், மசில் கெயின் ப்ரோ. வெயிட் கெயின், மசில் கெயின் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, கரெக்டா? அப்போ நமக்கு இங்க ஆட்டோ கம்ப்ளீட்ல ஒரு சில விஷயம் மேட்ச் ஆகுது நீங்க போடுற டாபிக்கு. அப்போ ஆடியன்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் சர்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ டிமாண்ட் வந்து கொஞ்சம் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் 2க்குள்ள இருக்கோம். இப்போ பேசிக்கா நீங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபில்டர்ல போயிட்டு 3 to 20 minutes, ஓகேவா? அடுத்து பாப்புலாரிட்டி அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்துட்டு திஸ் வீக் இல்லைன்னா திஸ் மந்த் யாரெல்லாம் இதை பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இதுல வந்து இந்த மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுறணும் இந்த 2வது ஸ்டெப்ல. உங்களுக்கு 2வது ஸ்டெப்ல நீங்க உங்களுக்கு வேண்டிய விஷயத்த வச்சு சர்ச் பண்ணும்போது வியூஸே யாருக்குமே வரல அப்படின்னா பேசிக்கா டிமாண்ட் யாருக்கும் இல்லை, யாருமே இதை பத்தி பார்க்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த டாபிக்கை நீங்க போடுறது பெரிய பெனிஃபிட் தராது, உங்களுக்கு வியூஸ் வராது. சரிங்களா? அப்ப நீங்க போட வேண்டிய டாபிக் வந்து ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஃபுட் ஃபார் வெயிட் கெயின், மசில் கெயின் கிடையாது, வெயிட் கெயின் அப்படின்றது. 2வது ஸ்டெப்புக்கு மேல வந்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்க போற அடுத்த ஸ்டெப்ல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. இப்போ 3rd வந்து டைட்டில் தான் முக்கியம். சரிங்களா? டைட்டில் வந்து பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வெர்ஷன்ல எழுதி வச்சுக்கணும். இப்போ நம்ம இங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா 3 வெர்ஷன் ஆஃப் டைட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? ஸ்டெப் 3ல வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கிளியரான அவுட்கம் வச்சு எடுக்கணும். கிளியரான அவுட்கம். இந்த வீடியோ பார்த்தா ஆடியன்ஸுக்கு என்ன அவுட்கம் கிடைக்கும், அப்ப அவுட்கம் அப்படின்றது கோல்னு சொல்லுவாங்க. பேசிக்கா இந்த வீடியோ பார்த்தா என்ன கோல் அவங்களுக்கு அப்படின்றது. ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஃபுட்ஸ் ஃபார் என்னது கிளியரான அவுட்கம் என்னது? நீங்க சொன்னதுதான் வெயிட் கெயின். ஸோ கோலை வச்சு நம்ம ஒரு டைட்டில் வெர்ஷனை கிரியேட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்கான பெயினை வச்சு கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பெயின், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும், ப்ராப்ளம்னே போடுவோம். ப்ராப்ளமை வச்சு ஒரு டைட்டில் வெர்ஷனை கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ என்னது அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க, வெயிட் கெயின் ஆகாதவங்க பார்ப்பாங்க. நோ வெயிட் கெயின். டைரக்டா கேள்வியை நான் கேட்குறேன் இந்த இடத்துல. வெயிட் கெயின் ஆஃப்டர்
ஒர்க் அவுட். ஓகே, ஆஃப்டர் ஜிம்னே போடுவோம். ட்ரை ஓகே ப்ரோ. திஸ் 5 ஃபுட்ஸ். வந்துருச்சா? நம்ம என்ன சொன்னோம்? வந்துருச்சு. ப்ராப்ளமை வச்சு இந்த நான் டைட்டில் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். வெயிட் கெயின் ஆகலையா ஆமாம் ப்ரோ. ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறமா கூட, அப்போ இந்த 5 ஃபுட்ஸை ட்ரை பண்ணுங்க. இது வந்து ப்ராப்ளம் வெர்ஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே சரிங்க ப்ரோ. அதே இது கியூரியாசிட்டி அப்படின்ற வெர்ஷனும் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. கியூரியாசிட்டி இல்லைன்னா ஃபியர் அப்படின்ற வெர்ஷன், இந்த மாதிரி 3 வெர்ஷனில் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ ஃபியர்லாம் என்ன எழுதணும்? சரி. இஃப் யூ அவாய்ட் these foods, if you avoid these foods after workout, ஆஃப்டர் ஜிம். ஓகே ப்ரோ. after workout you will lose muscle அப்படின்னு போட்டோம். ஃபியர் இது வந்து ஓகே நீங்கள் இந்த ஃபுட்டை சாப்பிடலன்னா உங்கள் மசில் லாஸ் ஆயிரும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஃபியர் ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி சரிங்க 3 வெர்ஷன் ஆஃப் டைட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும். ஸ்டெப் 4 வந்து ஓகே ப்ரோ. தம்ப்நெயில். தம்ப்நெயிலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தம்ப்நெயிலை மட்டும் பாருங்க. ஓகேங்களா? தம்ப்நெயிலை மட்டும் பார்க்கணும். ஓகே ஸோ இப்போ இந்த தம்ப்நெயில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்க வேண்டியது, தம்ப்நெயிலை மட்டுமே பார்த்தா உங்களோட வீடியோ வந்து புரியுதா, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியுதா, டைட்டிலை பார்க்காம அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சரிங்க ப்ரோ. இப்போ தம்ப்நெயில் மட்டும் வச்சு பார்க்கணும். உங்களுடைய வீடியோக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் டைட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. சரிங்களா? இப்போ டைட்டிலை பார்க்காம தம்ப்நெயிலை மட்டும் பார்த்தா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்ற கான்செப்ட் புரியுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் டைட்டில் படிக்க மாட்டாங்க, தம்ப்நெயில் தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் தம்ப்நெயில் பார்க்க மாட்டாங்க, டைட்டில் தான் படிப்பாங்கன்னு இருக்கு. அப்போ 2 ஆடியன்ஸும் கவர் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் நம்ம பார்க்குறோம். டைட்டில் எழுதியாச்சு. இப்போ கரெக்டா? இப்போ தம்ப்நெயில், இந்த வீடியோவோட தம்ப்நெயிலை பாருங்களேன். ஃபஸ்ட்டு உள்ள வீடியோவோட தம்ப்நெயில். டைட்டிலை பார்க்காதீங்க, தம்ப்நெயிலை பார்த்தா உங்களுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. ஹவு டு கெயின் வெயிட் வித்தவுட் கெய்னிங் ஃபேட் வருது. புரியுது ப்ரோ. அப்படியே ஆமா. அந்த விஷுவல் காமிச்சிருக்காங்க பாருங்க அப்படியே. ஆமா. ஸோ அப்போ நான் டைட்டிலே படிக்கலப்பா, தம்ப்நெயில் பார்த்தா எக்ஸாக்டாக புரியுதா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. இந்த மாதிரி உங்கள் தம்ப்நெயில் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். இது வந்து 4வது விஷயம். சரிங்களா? 5வது விஷயம் வந்து அதுலேயுமே பர்டிகுலராக இன்னும் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு வீடியோவை கிளிக் பண்ணியே நீங்கள் பார்த்துடணும். பார்த்துட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, ஆமாம் ப்ரோ. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா, ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து கமெண்ட்டை பார்த்து நம்ம டாப்பிக்கை இன்னும் நம்ம டிமாண்ட் ஏற்ற மாதிரி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க பேசிக்காக. சரி ப்ரோ. புரியுதா? நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஒரு வீடியோவில் கமெண்ட் இருக்காது, ஒரு சில வீடியோவில் கமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 5வது ஸ்டெப்பில் வந்து கமெண்ட்டை பார்க்கணும். இங்கே பாருங்களேன், ப்ரோ திஸ் டேஸ் இஸ் சீப்பர் டு ஈட் ஹெல்த்தி ஹோம் மீல்ஸ் ஃபுட் இஸ் ரெடிகுலர். அப்போ சீப்பாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சீப் ஃபுட் ஃபார்ஸ் வெயிட் கெயின் அப்படின்னு போடணும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், கிரில்டு சிக்கன் சாப்பிட்றாங்க, எனக்கு 68 ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கிது, ஆனால் 30% ஃபேட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன போடணும்? ஃபேட் இல்லாத ஃபுட்டு ஃபார் வெயிட் கெயின் அப்படின்னு போடணும். ஓகே. அப்போ உங்களுக்கு டாபிக் வேரியேஷன் கிடைக்குதா? ஆல்ரெடி நம்ம டிமாண்டை கண்டுபிடிச்சாச்சு, தம்ப்நெயில் மேக் பண்ணியாச்சு, டைட்டில் மேக் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம டிமாண்டுக்கு எக்ஸாக்டாக ஆடியன்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி போடணும்னா கமெண்ட் தான் ஒரே வழி. ஓகேங்களா? இப்போ அடுத்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் வந்து யாருக்காக வீடியோ போடுறீங்க அப்படின்ற விஷயம் தான் இப்போ முக்கியம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து பிகினருக்காக வீடியோ போடுறீங்களா, இல்லை அட்வான்ஸ்டு பீப்புள், ஜிம் போகிறவங்களே அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்காக வீடியோ போடுறீங்களா, இல்லைனா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் மட்டும் காமனாக சொல்கிறீங்களா, காமன் வீடியோவா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து செக்ரிகேட் பண்ணணும். சரிங்களா? சரி. இல்லை உங்கள் வீடியோ ஆங்கிள் வந்து மிஸ்டேக்ஸை பேஸ் பண்ணியிருக்கா, இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்கன்ற மிஸ்டேக்ஸை பேஸ் பண்ணியிருக்கா, இல்லைனா வந்து நீங்கள் கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணுறீங்களா, அந்த டாப்பிக்கில் சொல்கிறேன். சரிங்களா? ஸ்டடி மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்றத பேசிக்காக நீங்கள் வந்து
ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகினருக்காக வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணி டைட்டிலில் கொடுங்க ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு. ஓகே ஓகேங்களா? ஃபார் பிகினர்ஸ்னு கொடுக்கும்போது அந்த வீடியோ பிகினர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. சரி ப்ரோ. அதுவே நீங்கள் அட்வான்ஸ்டு ட்ரிக்கா, சரி ஓகே, அப்போ அந்த அட்வான்ஸ்டை எடுத்துட்டு ஃபார் அட்வான்ஸ்டு பீப்புள் கொடுக்கலாம், இல்லைனா அட்வான்ஸ்டு மெத்தட்னு கொடுக்கலாம். அப்போ உங்கள் டாபிக் வந்து இன்னும் கரெக்டாக செக்ரிகேட் ஆகும். ஓகேங்களா? இல்லைனா கேஸ் ஸ்டடினா கேஸ் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் எழுதணும். இந்த மாதிரி டைட்டிலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யாருக்காக போடுறீங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணிக்கணும் கடைசி. அண்ட் ஃபைனலி வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வீடியோ வியூஸ் போகலைன்னா டக்குன்னு டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப வீடியோ போடக்கூடாது அதே வீடியோவை. அது வந்து லக்கை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். போடக்கூடாது. உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை யூடியூப் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வியூஸை வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இந்த வீடியோக்கு வியூஸ் போயிருக்கல, 41 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற இடத்துல 2400 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா இது வந்து 3 வாரத்தில் போயிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டே இவங்களுக்கு வியூஸே போயிருக்காது, செகண்ட் டே வியூஸே போயிருக்காது, தேர்ட் டே வியூஸே போயிருக்காது, ஃபிஃப்த் டேலேருந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கும் திடீர்னு. அப்போது ஒரு வீடியோ வந்து யூடியூப் வந்து யார் யார் இதுக்கு தேவையான ஆடியன்ஸ்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பேசிக்காக. உடனே நீங்கள் ஒரு நாளில் பார்த்துட்டு எனக்கு வியூஸே போகலை, நான் டெலீட் பண்ணிட்டு திரும்ப போடுறேன், எனக்கு வியூஸ் போகுமான்னு கேட்டால் நோ, அது வந்து சிஸ்டமேட்டிக்கலி தப்பு அப்படி பண்ணுறது. ஸோ இந்த 7 விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் வீடியோ போட்டால் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வியூஸ் ப்ராப்ளம் இது மூலியமாக சால்வ் ஆகும். இல்லை ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்ஸ் நான் போட்டுட்டு இருந்தேன், அதை நான் வியூஸ் வரலன்னு சொல்லி அதுவே நான் டெலிட் பண்ணி போடுவேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4 வாரமாக நான் அந்த வாரத்தில் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே ஓகேப்பா, லாங் வீடியோவாக நீங்கள் சொன்ன மாதிரி போட்டுட்ருக்கேன். அது ஷார்ட்ஸில் தான் மிஸ்டேக் பண்ணி ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை நிப்பாட்டிட்டேன். இப்போ லாங் வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடியோ நான் வந்து யூடியூப்லேயும் போடுவேன், ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு வந்து டவுட்னா சொல்லுங்கள். சரிங்களா? பார்த்துக்கலாம். சரிங்க. ஓகே, தேங்க்ஸ்.